ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் தொடர் கதையில் சேதுக்கு கல்யாணம் நடக்க இருக்க போது நாளைக்கு. அதனால் இன்னைக்கு அவங்க அத்தை பேசுகிறாங்க சேதுக்கிட்ட. ஐயா சேது, நான் இப்போ உங்ககிட்ட ஒன்று பேச போகிறேன் ஐயா. வேணாம் ஐயா, நீ கல்யாணத்தை பற்றி கொஞ்சம் யோசியா, கொஞ்ச நாள் தள்ளி போடுப்பா. நான் அதுக்குன்னு தாமரையை கல்யாணம் பண்ணிக்கோன்னுலாம் நான் உங்ககிட்ட சொல்லலை, அதை நான் சொல்லவும் மாட்டேன். ஆனால் கொஞ்ச நாள் யோசி, உடனே உன் கல்யாண விஷயத்தில் அவசரப்படாத. அவளுங்க ஈஸ்வரி அவங்க அண்ணன் பொண்ணை பிளான் பண்ணி தான்ப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறா. உன்னுடைய சொத்து அடையணும்னு அவள் நினைக்கிறா. நேற்று புடவை நகைலாம் வீட்டுக்கு வர வச்சிங்கல்ல கல்யாணத்துக்கு எடுக்க சொல்கிறதுக்காக, அப்போ அவள் அந்த நகையை அள்ளந்த நான் பார்த்தேன்ப்பா. அதுலேருந்தே தெரியுது அவங்க எவ்வளோ பேராசை பிடிச்சவங்க. உன் பணத்துக்கும் உன் சொத்துக்கும் தான்ப்பா அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால் யோசிப்பா அப்படின்றாங்க. இதை ஈஸ்வரி பார்த்துறாங்க. என்ன மதனி, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க சேதுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, இல்லை கல்யாண விஷயத்தை பற்றி தான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிடுறாங்க. மழுப்பிட்ட பிறகு தமிழ்ச்செல்வி வீட்டில் தமிழ்ச்செல்வி கடை எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு எல்லாரும் உட்காடுறாங்க. உட்காரும்போது தமிழ்ச்செல்வி அவங்க அம்மாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா இன்றைக்கி வடையில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்ததுன்னு சொன்னாங்க எல்லாருமே. இதுவரையும் நம்ம கடை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. இனிமேல் அது மாதிரிலாம் நடக்கூடாது, அதை உஷாராக உப்பெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி கேட்குறாங்க தமிழ்ச்செல்வியை பார்த்து, தமிழ் உனக்கு வருத்தமாகவே இல்லையாடி அப்படின்னு கேட்குறாங்க. என்னத்துக்கு அம்மாச்சி வருத்தம், ஏன் வருத்தம் அப்படின்றாங்க. இல்லை நாளைக்கு சேதுக்கு கல்யாணம்னு சொல்கிறாங்களேடி அப்படின்றாங்க. சேதுவா? அது யார்? சேதுன்றவர் யார்? அப்படி ஒரு ஆள் எனக்கு ஞாபகமே இல்லை. யாரோ ஒருத்தருக்காக நம்ம ஏன் மனசை கஷ்டப்பட்டுக்கணும், நம்ம ஏன் வருத்திக்கணும்? இனிமேல் நம்மளுடைய உழைப்பு முன்னுக்கு வரத்தை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க கம்முன்னு தமிழ்ச்செல்வி. அதுக்கப்புறமா சேது இந்த கல்யாணத்தை பற்றி எல்லாரும் வேண்டான்னு சொல்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு வீட்டில். கருப்பு வேண்டான்றாரு, நடேசன் அவசரப்படாதன்றாரு, அப்பத்தா அவசரப்படாதப்பான்றாங்க. அவங்க அத்தை சொன்னது எல்லாத்தையும் வச்சு அவர் யோசிச்சுக்கிட்டு ஒரே புலம்பலாக இருக்கார். ஆனால் ஐஷுவை கூப்பிட்டு ஈஸ்வரி என்ன பேசுகிறாங்கன்னா, ஐஷு இந்த கல்யாணம் எப்போ ஒன்றாலும் நடக்காமல் கூட போகலாம். ஏன்னா நிறைய விஷயத்தில் நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் இதில் ஏமாந்துருக்கோம் நடக்காமல். அதாவது ஒருத்தன் கிரிக்கெட்டில் 99 ரன் எடுக்கிறது பெருசு இல்லை, 100வது ரன் எடுக்கிறது தான் பெருசு. அது மாதிரி நீ இந்த கல்யாண விஷயத்தில் 100 ரன்னு எப்படியாவது அடிச்சாகணும். நாளைக்கு உன் கழுத்தில் சேது தாலி கட்டினா தான் நீ 100 ரன்னு எடுத்து தான் அர்த்தம். அதுக்காக நீ இன்றைக்கே ஏதாச்சும் பண்ணி ஆகணும். நாளைக்கு சேது யாராவது எதனா கேட்டால் நான் ஐஷுவை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணியே தீருவேன் என்ன நடந்தாலும்னு சொல்லணும். அதுக்கு நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணும் ஐஷு இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, நான் ஏதாச்சும் சேது மாமாட்ட போய் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மாமா இந்தாங்க அப்படின்னு ஒரு பொக்கே கொடுத்து ஐ லவ் யூ மாமான்றாங்க. உடனே அவர் கம்முன்னு இருக்கிறாரு. என்ன மாமா, நான் ஐ லவ் யூ சொல்கிறேன், நீங்கள் என்னென்னா தேங்க்ஸ்ன்னு சொல்லி அப்படியே கலண்டிக்கிறீங்களே, ஒரு வார்த்தை மீ டு ஐஷு அப்படின்னு சொல்லக்கூடாதா எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் மாமா, ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள் மாமா அப்படின்றாங்க. அதுக்கு சேது சொல்கிறாரு, ஐ லவ் யூன்ற வார்த்தைலாம் தன்னால் வற்புறுத்தி சொல்லக்கூடாது ஐஷு, அது தன்னால் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதும் என்ன மாமா இப்படி பண்ணுறீங்க, அதாவது நாளைக்கு இன்னாரெல்லாம் நமக்கு கல்யாணம் ஆகிடும் மாமா, நான் உங்கள் பொண்டாட்டியாக இருப்பேன். அதுக்கப்புறமா நீங்கள் என்னை கட்டி பிடிச்சாலும் சரி, முத்தம் கொடுத்தாலும் சரி, அது உங்கள் மனைவிக்கு தரத்தான் அர்த்தம். ஆனால் லவ்வர் ஐஸ்வர்யாவுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும்ல, அது இப்போ தான் மாமா முடியும். என்னை ஒரு ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், கொடுங்க மாமா அப்படின்னு கேட்குறாங்க. சேது கோவமா, என்ன ஐஷு இப்படியெல்லாம் பேசுகிற, இது மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்போ உடனே ஐஷு சொல்கிறாங்க, ஏன் மாமா அப்படி பண்ணுறீங்க, எனக்கு ஒரு ஹக்கும் கிஸ்ஸும் கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கொடுக்கலன்னா என்ன, நான் உங்களை ஹக் பண்ணிக்கிறேன்னு உடனே கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சதும் சேது கோவமா
போம்மா, இவ்வளோ தான் உனக்கு தெரிஞ்சுக்கோ, முதல்ல நீ வெளியே போ, வெளியே போ அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. ஐஷு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சேது ஒரே புலம்பலாகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஈஸ்வரி கிட்ட வந்து கேட்குறாரு. சின்னம்மா, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, நீங்கள் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நாளைக்கு நடக்க போகிறத நிறுத்திடுங்களேன். அப்பா கிட்ட வந்து போய் சொல்லுங்க, அப்பா வந்து என்னை திட்டுவார், நீங்கள் தான் எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்றாரு. ஐயோ, என்ன சேது, எல்லாருக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டோம், நீ கடைசியில் இது மாதிரி பண்ணுறியே, வேண்டான்றியே, அது அப்பாவுக்கு அசிங்கமாக ஆகாதா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்குறாங்க சேதுக்கிட்ட. அந்த நேரம் பார்த்து ஐஷு குடுகுடுன்னு ஓடியாந்து சேது காலில் விழுந்து, மாமா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அழுகுறாங்கங்க. நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் எதனா தப்பான முடிவு எடுத்துருவேன், நான் செத்து போயிடுவேன்றாங்க. சேதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஐஷு எழுந்துரு ஐஷுன்னு சொல்லி எழுப்புறாரு. உடனே கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஐஷு. நான் வந்து உங்களை தான் மாமா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி ஐஷு, நாளைக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா நாளைக்கு ப்ரொமோவில் சேதுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணத்துக்காக போயிட்டுருக்கும்போது தமிழ்ச்செல்வி வர ஆட்டோ வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுதுங்க. என்ன ஆச்சு தமிழ்ச்செல்விக்குன்னு நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, பாய்.